அக்டோபர் 26th இன்னைக்கு இசப்பா உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஃபேவர் கிடைக்கணும், இல்லை ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவங்க கிட்ட கேட்போம், அவங்க சொல்கிறதெல்லாம் செய்வோம். பட் இவ்வளோ பண்ணியுமே சில மனுஷங்க நமக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ண மாட்டாங்க. நமக்கு என்ன தான் க்ளோஸாக இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்கணும்னு பார்த்தா அவங்களும் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏசப்பா உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு மேபி ஏசப்பா யாருன்னே தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் அவரை தேடாமல் அவரோட அன்பு புரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்களை தான் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது. கிருபைங்கிற இந்த வார்த்தையை நிறைய பேர் ட்ரோல் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையாகவே கிருபைன்னா என்னென்னு தெரியுமா? நான் ரொம்ப நல்ல மனுஷன், அதனால் தேவன் என் வாழ்க்கையில் மன்னிப்பு தராங்க, நன்மைகள் கொடுக்குறாங்கங்கிறது இல்லை. நான் தகுதியே இல்லாத ஒரு மனுஷனாக இருந்த போதிலும் அவருடைய அன்பும் மன்னிப்பும் என்னை தேடி வந்து என் வாழ்க்கையை மாற்றுறது தான் கிருபை. மனுஷன் உங்களை மறந்தாலும் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் உங்களை மறக்க மாட்டார். His grace doesn't find the perfect, it finds the broken and calls them by name. Have a blessed day.